ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு கேரளாவில் இருக்க இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற புறப்புலா அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்க்குறோம், எவ்வளவோ கிரைம் கேசஸ் நம்ம கடந்து வந்திருப்போம். பட் சில கேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல எப்பவுமே ஒரு ஆறாத வடுவையும் தீராத வலியையும் உண்டு பண்ணும். அந்த மாதிரி தான் கேரளாவில் எவ்வளவு கிரைம் நடந்திருந்தா கூட, கேரளா மக்கள் எவ்வளவு கிரைமை கடந்து வந்திருந்தா கூட, 1968 வருஷம் புறப்புலாங்கிற இந்த ஊர்ல நடந்த கிரைமை கேரளா மக்களால எப்பவுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு கொடூரமான கிரைமை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த புறப்புலாங்கிற ஊர்ல செயின்ட் செபாஸ்டியன்ங்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல அந்த ஏரியால இருக்கிற ஏழை மாணவர்கள் படிக்கிற ஒரு ஸ்கூலா இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஜோசப் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டீச்சர் இருக்காரு. அந்த ஏரியா மாணவர்கள் கிட்ட மட்டுமல்லாம அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள்கிட்டையும் ஜோசப்ங்கிற இந்த டீச்சர் நல்ல பரிச்சயமான, அதே டயத்துல அவர் மேல எல்லாத்துக்குமே நிறைய மதிப்பு இருக்கு. ஸோ இந்த ஜோசப்ங்கிற டீச்சரும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஃபைனலா இதே ஸ்கூல்ல அவருக்கு ஹெட் மாஸ்டரா ப்ரமோஷன் கிடைக்குது. அவர் என்னதான் தான் வேலை பார்க்குற இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ரொம்ப சக்சஸ் ஆயிருந்தா கூட அவரோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனை ஏற்படுது. அவருக்கு திருமணம் நடக்குது, 2 குழந்தைகள் பிறக்குது. ஜோசப்ங்கிற 9 வயசுல ஒரு பையன் இருக்கான், லூகாஸ்ங்கிற 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸோ ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைகள் அப்படின்னு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கும் போதான் அவங்க மனைவி எதிர்பாராத விதமா மரணம் அடைஞ்சிடறாங்க. ஸோ தன்னோட 2 குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்மளால ஸ்கூலுக்கு போயிடும், அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல அம்மா வேணும்னு லூசி அப்படிங்கிற ஒரு பெண்ணை 2வதா திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த லூசியும் இந்த 2 பசங்களை தன்னோட சொந்த பசங்க மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளே நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி 2வது அம்மாவா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகளை சரியா பார்த்துக்க மாட்டாங்க, கொடுமைப்படுத்துவாங்கன்னு நம்ம எவ்வளவோ இன்சிடென்ட் கேட்டிருக்கோம். பட் இந்த லூசி முற்றிலும் வித்தியாசமானவங்க. இந்த 2 குழந்தைகளையும் அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லூசி அண்ட் ஜோசப்ங்கிற தம்பதிகளுக்கும் அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. பயாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறான். அதுக்கப்புறம் பீனா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. 1968 வருஷம் ஸோ இந்த லூசி அண்ட் ஜோசப்புக்கு பிறந்த பயாஸ்ங்கிற பையனுக்கு 7 வயசாகுது. அவங்களுக்கு கடைசியா பிறந்த அந்த பெண் குழந்தை பீனாங்கிற பெண் குழந்தைக்கு 1 வயசாகுது. ஸோ முதல் திருமணம் மூலமா பிறந்த அந்த 2 பசங்களும் இப்போ டீனேஜ் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நல்ல இண்டிபெண்டான ஒரு டீனேஜர் இருந்துட்டு வராங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி, அதுவும் 2 குழந்தைகளுக்கு வேற அம்மா வேற, இன்னொரு 2 குழந்தைகளுக்கு இன்னொரு அம்மா வேறன்னு இருந்தா கூட இந்த குடும்பத்தை அவ்வளவு கட்டுக்கோப்பா கொண்டு வரதுல லூசிங்கிற இந்த பெண்மணிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி 1968 வருஷம் இந்த ஜோசப் எந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரோ அந்த ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் மலப்புலா அப்படிங்கிற ஊருக்கு டூர் கூட்டு போறாங்க. நம்மளுக்கு தெரியும், இந்த காலையில கிளம்பி போவாங்க, ஒரு டே எக்ஸ்கர்ஷன் மாதிரி காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருவாங்க. ஸோ அப்போ ஸ்கூல் ஸ்டாஃப் நிறைய பேர் போவாங்க. ஸோ இந்த டூர்ல, மலப்புலா டூர்ல ஜோசப்ங்கிற இந்த ஹெட் மாஸ்டரும் நானும் வர்றேங்கிறாரு. அவர் தன்னோட பையன், 7 வயசு பையன், அதாவது அவருக்கும் 2வதா திருமணம் பண்ண லூசியோட பிறந்த அந்த பயாசுங்கிற 7 வயசு பையனையும் கூட்டிட்டு போறாரு. ஸோ பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி காலையில கிளம்பி போறாங்க. நைட்டு 10 மணிக்கு திரும்ப வராங்க. ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாலாம் பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இவர் வீட்டுக்கு வராரு. வந்தவன அவங்க மனைவி வெல்கம் பண்றாங்க, பையனையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ அந்த ஜோசப் என்ன சொல்றாரு, ஆக்சுவலா ஒரு டே ஃபுல்லா நல்லா சுத்திட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உடனே தூங்க போறேன்னு அவர் தூங்க போறாரு. அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட 2 பசங்களை பத்தி கேட்கிறாரு. அந்த ஜோஸ் அண்ட் லூகாஸ் என்ன பண்றாங்கன்னா, இல்ல அவங்களும் ஏற்கனவே ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி லூசி சொல்றாங்க. ஸோ இவரும் போய் தூங்கிடுறாரு. அப்ப அந்த பயாஸ்ங்கிற 7 வயசு பையனும் போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இந்த ஜோசப் வேலை பார்க்குற ஸ்கூல்ல எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்கூலோட கீ வந்து ஜோசப்ங்கிற அந்த ஹெட் மாஸ்டர் தான் இருக்கும். அவர் காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் திறப்பாரு. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு தான் டீச்சர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டூர் போயிட்டு வந்த மறுநாள் பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி காலையில ஒரு டீச்சர் ஃபர்ஸ்ட் 8:45 வர்றாங்க. ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகல. அவங்களுக்கு அதுவே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பிகாஸ் இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டர் காலைல 8:30 மணிக்கு ரெகுலரா வந்துருவாரு. அப்ப அந்த டீச்சர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, சரி முந்தின நாள் நம்ம டூர் போனா மேபி டயர்டா தூங்கிட்டாருன்னு இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க.
9 மணிக்கு இன்னொரு டீச்சர் வர்றாங்க, அப்பவும் ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டர் வரல. 9:15 அடுத்த டீச்சர் வர்றாங்க, அப்பையும் ஜோசப் வரல. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லா டீச்சரும் வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இங்கேயே வெயிட் பண்ணுறதா இல்லை அந்த ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து கீயை வாங்கிட்டு வரலாமான்னு முடிவு பண்ணலாமான்னு பேசும்போது அதில் ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, சப்போஸ் அவர் இன்னைக்கு லீவுனா என்ன பண்ணுவீங்க, போய் ஒருத்தர் கீயை வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர் அந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு கதவை தட்டுறாங்க, அவங்க மனைவி வராங்க. அப்போ அவங்க கிட்ட, சார் ஏன் மேடம் இன்னைக்கு இன்னும் ஸ்கூலுக்கு வரல, ஸ்கூலை ஓப்பன் பண்ணணும், எங்களுக்கு கீ வேணுங்கிறாங்க. அப்போ லூசி சொல்கிறாங்க, ஓ சாரிமா, அவர் இந்த டூர் போயிட்டு வந்ததில் ரொம்ப உடம்பு சரியில்லை, அவர் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, வந்த கீயை கொடுக்க சொன்னார், அவர் மதியத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு வர்றேன்னு சொன்னாருன்னு அந்த ஸ்கூல் கீயை அந்த டீச்சர் கிட்ட கொடுத்து வர்றாங்க. ஸோ டீச்சரும் ஸ்கூலை தொடக்குறாங்க. அன்னைக்கு ஸ்கூல் நடக்குது. பட் சாயங்காலம் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டர் வரல. அப்போ அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்து இந்த லூசிங்கிற அந்த டீச்சரோட ஹெட் மாஸ்டரோட மனைவி கிட்டேயே ஸ்கூல் கீயை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ மறுநாள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியும் இதே மாதிரி டீச்சர் வர்றாங்க. பட் அன்னைக்கு காலையிலையும் அவர் வரல. அப்போ அந்த டீச்சர் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு சீரியஸான ப்ராப்ளம் போலுக்க, நம்மளும் இன்னைக்கு போய் கீயை வாங்கிட்டு வரலானே. இப்போ திரும்ப அந்த ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. பட் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அந்த வீட்டோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, வீட்டில் யாருமே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா அந்த ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு வேலைக்கு வரல, அவங்க ஒய்ஃபு நேற்று இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை, அவரோட 4 பசங்களும் இருக்காங்க, அவங்களும் இல்லை, இந்த வீட்டில் யாருமே இல்லை, எங்கே தான் போனாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க. பட் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், இல்லையே, இவங்க வீட்டில் எப்போவுமே பிஸியாக இருப்பாங்களே, அட்லீஸ்ட் அந்த பசங்களாவது இருப்பாங்களே, இவங்க யாரு எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவங்க கையை விரிச்சிடறாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஸ்கூலை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஸோ 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்கூலை ஓப்பன் பண்ணல, 9ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கூல் லீவு. பட் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் வந்து வேலை பார்ப்பாங்க, அன்னைக்கு அதுவும் ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே, இவர் எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு, சண்டே எல்லாத்தையும் சரியாகி மண்டே வந்துருவாருன்னு அந்த ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே சாட்டர்டே ஸ்கூலை ஓப்பன் பண்ணாமல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த டயத்தில் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டரோட வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டிலேருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மரகப்பள்ளிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு தான் இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டர் தன்னோட குடும்பத்தோட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு வழிபட்டுட்டு வருவாங்க. ஸோ காலையில் 8 மணிக்கு இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டரோட மனைவி அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே ஃபாதர் இருக்காரு. ஃபாதர் கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் எங்கள் வீட்டில் இருக்க எல்லார் பேர்லையும் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அவங்க பே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எத்தனை பேருக்குமான்னு கேட்குறாங்க. தன்னோட வீட்டில் இருக்க 5 பேத்துக்கும் பண்ணணுங்கிறாங்க. சரி, ஒரு 20 ருபீஸோ 25 ருபீஸோ நீங்கள் பே பண்ணுங்கிறாங்க. உடனே அந்த ஃபாதர் முன்னாடியே இவங்க பர்ஸை பிரித்து பணத்தை எடுக்கிறாங்க, 25 ருபீஸ். அந்த ஃபாதர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. பிகாஸ் இவங்க கட்டுக்கட்டாக நிறைய பணம் வச்சிருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்னமாச்சு, ஏன் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன்னு. இல்லை ஃபாதர், இப்போ எங்கள் வீட்டில் வேற யாருமே இல்லை, பணத்தை நான் தனியாக வச்சிருக்க முடியாது, யாராவது திருடிட்டு போயிடுவாங்க தான் நான் கையில் எடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்னாச்சு, ஜோசப் இன்னைக்கு வரலையே, பசங்களை இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையான்னு கேட்டதுக்கு, இல்லை ஃபாதர், எல்லாருமே வெளியூர் போயிருக்காங்க, நாளைக்கு வந்துருவாங்கங்கிற மாதிரி ஃபாதர் கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று பார்த்து கவனமாக இருந்துக்கோமா, இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போகிற, யாராவது வழிப்பறி கொள்ள பண்ணிட போகிறாங்கன்னு அவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அந்த ஃபாதரோட உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு, இந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு வராங்க, அந்த வீட்டில் இருக்க யாருமே இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையான்னு அந்த ஃபாதரோட மனசுல அது ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த ஃபாதர் கேஷுவலா பாக்குறாரு, இந்த லூசிங்கிற பெண்மணி கையில ஒரு சூட்கேஸ் வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த சூட்கேஸை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஃபாதர் கேட்குறாரு, என்னவா சூட்கேஸு, நீங்கள் எப்படியுமே சர்ச்சுக்கு வந்தால் எல்லாமே எம்டி ஹேண்டட் தானே வருவீங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய சூட்கேஸை தூக்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை ஃபாதர், நான் சும்மா அதில் சில திங்ஸ் வச்சுருக்கேங்கிற மாதிரிங்க. எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி காமிங்கிறாங்க. ஒன்று இவங்க சொல்கிறாங்க, நான் இதுக்கு ஃபாதர் என்னோட சூட்கேஸை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னா, இல்லைம்மா நீ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே எங்களோட ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும், என்னோட உள்ளுணர்வு படி ஏதோ ஒரு தப்பு நிகழ்கிற மாதிரி இருக்குது, எனக்கு நீ அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி காமிங்கிறாங்க. இவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல கூட்டமாயிருது. அந்த சர்ச்சில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இந்த லூசி கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் அந்த சூட்கேஸோட கீயை அந்த சர்ச்சில் வேலை பார்க்குற நபர்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் மெதுவாக அந்த சூட்கேஸை அப்படி சர்ச்சுக்குள்ளே வச்சுட்டு
அப்படி ஓபன் பண்ணி பார்த்தாங்க பாருங்க, அந்த சர்ச்சில் வேலை பார்த்த ஒட்டுமொத்த அவ்வளவு ஊழியர்களும் அந்த ஃபாதரும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சிட்டாங்க. லூசிங்கிற இந்த பெண்மணி சூட்கேஸ்ல அப்படி என்ன மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க, அந்த வீட்டுல மர்மமா ஜோசப் அண்ட் அவங்க குழந்தைகள் எல்லாம் திடீர்னு எங்க மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க, உண்மையிலே அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளாவில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சர்ச்சில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இந்த லூசி எடுத்துட்டு வந்த சூட்கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மனிதனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த லூசி அண்ட் ஜோசப்புக்கு பிறந்த கடைசி 1 வயசு பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டு சடலமா அந்த சூட்கேஸ்குள்ள வைக்கப்பட்டிருக்காங்க. ஃபீட்டல் பொசிஷன்ல அவங்க உடம்பு அப்படி மடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த ஃபாதர் ஷாக் ஆகி உடனே லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசர்ஸ் எல்லாருமே இங்க வர்றாங்க. லூசியை சம்பந்தப்பட்ட இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னமோ இது என்னமோ 1 வயசு குழந்தைய அவங்க அம்மா கொலை பண்ணிட்டாங்கிற ஆங்கிள் தான் போலீஸ் விசாரணை பண்ணும்போது லூசி கிட்ட என்ன நிகழ்ந்ததுங்கிறது ஒன்னா கேட்கும்போது அவங்க கொடுத்த கன்ஃபஷன் ஒட்டுமொத்த கேரளா போலீஸையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. கேரளால இதுவரைக்கும் எவ்வளவு கிரைம் நடந்திருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு கிரைம் இதுவரைக்கும் கேரளா போலீஸ் மட்டுமல்ல கேரளா மக்கள் கூட கேள்விப்பட்டதுல அந்த அளவுக்கு இவங்க சொன்ன கன்ஃபஷன் ஒட்டுமொத்த கேரளா மக்கள் கிட்டயே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணுச்சு. லூசி இந்த போலீஸ் கிட்ட கன்ஃபஷன் சொன்னதுக்கு அப்புறம் நேரா போலீஸ் ஆபீசர் லூசி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய்க்குள்ள ஒரு பள்ளம் இருக்கு. அதை சுத்தி நிறைய நாணல்கள் வளர்ந்துருக்கு. பக்கத்துல கொஞ்சம் வைக்கோலும் இருக்கு. சோ இப்போ போலீஸ் ஆபீசர் கேக்குறாங்க, ஜோசப் எங்க இருக்காரு? அந்த ஜோசப்போட முதல் மனைவிக்கு பிறந்த அந்த 2 பசங்களும் ஜோஸ் அண்ட் லூகாஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அடர்ந்த வைக்க போற மாதிரி இருக்கு. அந்த கனலை நோக்கி இப்படி கையை காட்டுறாங்க. உடனே போலீஸ் ஆபீசர் போறாங்க. அது நிறைய வைக்கோல் இருக்கு. அந்த வைக்கோல் பரப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு மிக பயங்கரமான மோசமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அப்படி மெதுவா அந்த வைக்கோல் போற எடுத்து அந்த கால்வாய்க்கு உள்ள பார்க்கும்போது 2 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலங்கள் ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிருக்கு. அந்த சடலங்கள் யாரும் கிடையாது, இந்த ஜோஸ் அப்படிங்கிற பையனும் லூகாஸ் அப்படிங்கிற பையனும். இந்த சடலம் டீகம்போஸ் ஆனதோட மட்டுமல்லாம இந்த 2 பேத்தையும் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. பட் கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபேஸே சிதைக்கப்பட்டிருக்கு, உடம்பே சிதைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் ஆங்கிலத்துல ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவனை சிம்பிளா நம்ம தலையில அடிச்சாலும் கத்திய வச்சு குத்துனாலும் கொலை பண்ணிடுவாங்க. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க மேல இருக்க கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக திரும்ப கத்திய வச்சு குத்துறது, ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறதுன்னு இதுக்கு பேர் ஓவர் கில்லிங். பர்சனலா அவங்க மேல பயங்கரமான ஒரு கோபமும் வெறியும் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கொலை பண்ணுவாங்க. சோ இந்த 2 பசங்க டீனேஜ் பசங்களோட சடலத்தை மீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் இந்த பெண்ணை பார்க்கறாங்க. ஜோசப் எங்க, உங்களோட பையன் பயாஸ் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு வைக்கல் போர் இருக்கு. அதையும் அந்த ஒரு கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு வைக்க போற காமிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அங்கே போறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஜோசப்ங்கிற ஹெட் மாஸ்டரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கப்பட்ட சடலத்திலேயே மிக மோசமாக சிதைக்கப்பட்டு அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு ஜோசப்ங்கிற நபர். ஸோ இதுல இருந்தே தெரியுது அந்த ஜோசப்பை கொலை பண்ண கொலைகாரங்க அவர் மேல எவ்வளவு வெறுப்புணர்ச்சியோட இருந்திருக்காங்கிறது தெரியுது. சோ ஜோசப்போட உடலையும் மீட்டெடுக்கிறாங்க. அவரோட ஃபேஸே தெரியல, அந்த அளவுக்கு சிதைச்சிருக்காங்க. அவர் உடம்புல இருக்க சதை பகுதிகள் எல்லாமே சிதறி கிடக்கு. அதுக்கப்புறம் பயாஸ்ங்கிற இந்த லூசிக்கும் ஜோசப்புக்கும் பிறந்த 7 வயசு பையனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த பையனோட தலையில மட்டும்தான் காயம் இருக்கு. மற்ற 3 உடல்கள் மேல காட்டப்பட்ட வெறுப்பு இந்த பையனோட உடல் மேல காட்டப்படல. சோ இந்த வீட்டுக்கு பின்னாடி மொத்தம் 4 சடலங்களை மீட்டெடுக்கிறாங்க. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேத்தையும்
பொண்ணையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கறத இவங்க கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த லூசி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கடைசி ஒரு வயசு பொண்ணை, அதாவது சூட்கேஸ்ல எடுத்துட்டு வந்த அந்த பொண்ணை நான் கொலை பண்ணலங்கிறாங்க. நான் கடைசியா அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு லேடர் மேல, ஏணி மேல ஏறுது, ஆக்சிடென்டா கீழே விழுந்து அந்த பொண்ணு இறந்து போயிருதுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் போலீஸ் இவங்க சொல்ற தியரியை நம்புறதுக்கு ரெடியா இல்ல. 4 கொலை பண்ண நீயே இந்த ஒரு கொலையை ஏன் பண்ணிருக்க மாட்டேங்கிற மாதிரி, இந்த ஒரு வயசு குழந்தையும் லூசி தான் கொலை பண்ணிருப்பாங்கிற மாதிரி போலீஸோட அனுமானம். ஓகே, ஒரு குடும்ப தலைவி தன்னோட வீட்டில் இருக்க 4 குழந்தைகளையும் கணவரையும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. கொலை அப்படிங்கிறது கிரைமிலேயே உச்சக்கட்ட கிரைம். ஒரு 3வது நபரையோ இல்ல ஒரு எதிரியை கொலை பண்ணாலோ ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். அதுவும் ஒரு குடும்ப தலைவி தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையே கருவறுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குங்கிறது போலீஸுக்கு நல்லா தெரியுது. ஓகே லூசி, இப்போ நீங்க கொலை பண்ணதை கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டீங்க, பட் எதுக்காக உங்க குடும்பத்தை நீங்க கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை கேட்கும்போது லூசி என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் ஜோசப்ங்கிற இந்த நபரை ரொம்ப ஆசையாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பசங்களுக்கு 9 வயசு 2 வயசுன்னு இருக்கும்போது நான் என்னோட சொந்த அம்மா மாதிரி தான் பார்த்து நல்லா வளர்த்துட்டு வந்தேன் சார். பட் என்னதான் நான் அந்த பசங்களை என்னோட சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்டு வந்தா கூட என்னோட கணவருக்கு என் மேல ஒரு துளி கூட நன்றி இல்லை சார். டெய்லி என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறது, பிசிக்கலா எமோஷனலா டார்ச்சர் பண்றது. எதுக்காக பண்றாரு அப்படின்னா, நான் என்னோட அம்மா அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த டவுரி வரதட்சணை பத்தல. சரி நீ பாரு, நான் ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக நீ இவ்வளவுதான் வரதட்சணை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு டெய்லி என்னை அடிக்கிறது, துன்புறுத்துறது, பிசிக்கலாவும் எமோஷனலாவும் பசங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுங்கிற மாதிரி நாளுக்கு நாள் இவரோட கொடுமை அதிகமாயிட்டே போகுது. இந்த டயத்துல தான் எனக்கும் ஜோசப்புக்கும் அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்குது. ஸோ என்னதான் தன்னோட கணவர் என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினா கூட 4 குழந்தைகளையும் நான் அரவணைச்சு வளர்த்துட்டு வந்தேன். பட் எனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னோட கணவரோட முதல் மனைவிக்கு பிறந்த அந்த 2 பசங்களையும் நான் நல்லா வளர்த்துட்டு வந்ததுனால இப்போ அவங்க ஒரு டீனேஜ் ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பாவை போய் எதிர்த்து நிற்பாங்க, எதுக்குப்பா அம்மாவை இப்படி அடிக்கிறீங்க, நம்மளை எப்படி வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்படிப்பட்ட அம்மாவை நீங்க இப்படி ட்ரீட் பண்ணலாமாங்கிற மாதிரி தனக்கு சாதகமாக அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தா, இந்த ஜோஸ் அண்ட் லூகாஸ்ங்கிற இந்த 2 பசங்களும் இவங்களை அம்மாவாவே ஏத்துக்க முடியாம தன்னோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. சோ அவங்க அப்பா பண்ற கொடுமையை அவங்க முழுவதுமா அக்செப்ட் பண்ணி ஒரு துளி கூட இந்த அம்மாக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதுனால இப்போ லூசிக்கு தன்னோட கணவர் மேலையும் தன்னோட கணவருக்கு முதல் மனைவி மூலமா பிறந்த அந்த 2 பசங்க மேலையும் தீராத ஒரு கோபம் ஏற்படுது. இந்த கோபம் எப்படின்னா, ஒரு நாள்ல வந்த கோபம் கிடையாது, பல நாள், ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் இந்த ஜோசப் இவங்களை கொடுமைப்படுத்துறாரோ அப்ப அந்த ஜோசப் மேல வெறுப்புணர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. இந்த பசங்களும் தனக்கு சப்போர்ட்டுக்கு வர்றதுனால இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. பல நாள், பல இரவுகள், பல பகல்கள், பல வருடங்கள் இந்த வெறுப்புணர்ச்சி அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூடி வைக்கப்பட்ட எரிமலை மாதிரி இருக்கு. அது கண்டிப்பா ஒரு நாள் வெடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல லூசி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், இப்படி கொடுமைப்படுத்துறான், தனக்கு சப்போர்ட்டே இல்லை, இந்த மாதிரி ஒரு புருஷனும் இந்த மாதிரி பசங்களும் தனக்கு எதுக்கு தேவை, அதனால இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறேங்கிற மாதிரி விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதான் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தனக்கும் ஜோசப்புக்கும் பிறந்த அந்த பயாசுங்கிற பையனை கூட்டிட்டு தன்னோட கணவர் டூர் போறாரு. ஸோ அப்போ பகல் ஃபுல்லாக தன்னோட கணவர் வீட்டில் இருக்க மாட்டார்னு அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால அந்த முதல் மனைவிக்கு பிறந்த 2 பசங்களை கொலை பண்றதுக்கு இதுதான் சரியான தருணங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ காலையில 7 மணிக்கு உங்க கணவர் அந்த டூருக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த பசங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஜோஸ் ஒரு ரூம்ல தூங்குறான், லூகாஸ் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த கொலைக்காக அவங்க 3 வெவ்வேறு விதமான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கோடாரியை பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பியை பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் சிக்கிள் அப்படிங்கிற அறுவடை பண்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு அரிவாளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3ஐயும் கையில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜோஸ் அப்படிங்கிற அந்த பையன் காலில் தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்தில் இருக்கும்போதே அவனுக்கு என்ன நிகழ்துன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கோடாரியை வச்சு அவன் தலையில அடிச்சதுல எங்க பார்த்தாலும் ரத்தம் பீரிட்டு எழுது. ஒரு அடிதான், அங்கேயே அவன் அவுட்டு. பட் அப்படி இருந்தா கூட அவன் ஏற்கனவே தனக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதுனால தன்னோட வெறுப்புணர்ச்சியை காமிக்கிறாங்க. அவனோட இறந்த சடலத்தை கம்பியை வச்சும் இந்த அருவாளை வச்சும் கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடம்பே முழுவதுமாக சிதைஞ்ச போது அதுக்கப்புறம் பக்கத்து ரூம்ல இருக்க லூகாஸ்
போறாங்க. ஜெனரல் அந்த லூகாஸும் டூருக்கு போன இவங்களோட இன்னொரு பையன் பயாஸ் 2 பேரும் ஒரே ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. அன்னைக்கு இந்த பையன் டூருக்கு போனதுனால லூகாஸ் தனியா படுத்திருக்கான். சோ இந்த ஜோஸை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அந்த லூகாஸையும் கொலை பண்றாங்க, உடம்ப முழுவதுமாக சிதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட உடலையும் தன்னோட வீட்டுக்கு பின்புறமா இருக்க கனலுக்கு கீழே வச்சு மேல வைக்கோல போட்டு மறைச்சு வச்சிடறாங்க. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாடி டீகம்போஸ் ஆக விட்டு இந்த வைக்கோலை எரிச்சு விட்டுறலாம். ஸோ பாடி முழுவதுமாக எரிஞ்சிடும், நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராதுங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் கொலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. எங்கே பார்த்தாலும் ரத்தம். ஸோ இப்போ அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. பிகாஸ் தன்னோட கணவர் சாயங்காலம் வந்துடுவார், அதுக்குள்ளே க்ளீன் பண்ணுங்கிறக்காண்டி நிறையா சோப்பு தண்ணி வச்சு வீட்டில் இருக்க எல்லா ரத்த கரைகளையும் க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மெல் வரக்கூடாது, நாளைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு இந்த மஞ்சள் பொடியை வீடு ஃபுல்லாக தூவி விடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சு இந்த கிரைம் சீனை பக்காவா க்ளீன் பண்றாங்க. இப்போ அவங்களோட வீட்டில் அந்த 1 வயசு குழந்தை இருக்கு, அதை மேனேஜ் பண்ணி இந்த 2 கொலை பண்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்படியே இந்த வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு டூர் போயிட்டு அவங்க கணவர் அந்த பயாஸ்ங்கிற 7 வயசு பையனை கூட்டிட்டு வர்றாரு. அவர் அன்னைக்கு என்ன நினைச்சாருந்தால ரொம்ப டயர்டா இருந்ததுனால தன்னோட 2 பசங்களை பத்தி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவர் போய் அந்த பசங்களை பார்க்கணும்னு தோணல, சரி காலையில பார்த்துக்கலான்னு இவர் போய் தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பயாஸ்ங்கிற பையனும் பக்கத்துல ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். ஸோ மற்ற 2 பேர்த்தி எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டு தன்னோட கணவர் தூங்கிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இதே மாதிரி தூங்கிட்டு இருந்த அவங்க கணவரை கோடாரியை வச்சும் இரும்பு கம்பியை வச்சும் அந்த சிக்கிள்ங்கிற கதிர் அருவாளை வச்சும் கொடுமையாக கொலை பண்ணுறாங்க. இந்த கொலைகள் எல்லாத்துலேயும் அவங்க மிக கொடூரமாக கொலை பண்ணது ஜோசப்ங்கிற நபர் தான். பிகாஸ் அவர் மேலே தான் அவங்களுக்கு முழுவதுமாக டைரக்டான நேரான வெறுப்பு இருக்கு. ஸோ கொலை பண்ணி முடிச்சு அவரோட உடம்ப சிதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் அந்த ஜோசப்புக்கு பிறந்த 7 வயசு பயாஸ்ங்கிற பையன் வர்றான். தன்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணதை நேருக்கு நேராக பார்த்துறான். ஆக்சுவலா அந்த லூசியோட பிளான் என்னன்னா, தன்னோட கணவரையும் அவரோட முதல் மனைவிக்கும் பிறந்த அந்த 2 பசங்களை மட்டும்தான் கொலை பண்றதா பிளான் இருந்துச்சு. இப்போ வாலண்டியரா இவங்களோட சொந்த பையன் பயாஸ் வந்து பார்த்ததுனால வேற வழியே இல்லாம அவனையும் கொலை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இவங்க தன்னோட கணவரை கொலை பண்ணிட்டு இப்படி முடிச்சு திரும்பி பார்க்கறாங்க. அந்த பையன் அந்த ரூமோட வாசல்ல நின்றுட்டு இருக்கான். இவங்க அதை எதிர்பார்க்கல, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்போ அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு, 7 வயசு பையன் அடுத்து தனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு வேகமா ஓடுறான். இவங்களும் விடாம வேகமா துரத்திட்டு போயிட்டு அதே இரும்பு கம்பியை வச்சு தலையில அடிச்சு இந்த பையனை கொலை பண்றாங்க. பட் இந்த பயாஸ்ங்கிற பையன் மேல அவங்களுக்கு வெறுப்புணர்ச்சி இல்லைங்கிறதுனால அதுக்கப்புறம் அந்த ஓவர் கில்லிங்கிற கான்செப்டே கிடையாது, அந்த பையனை எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ தன்னோட கணவரையும் பயாஸ் அப்படிங்கிற இவங்க 2 பேரோட உடலையும் அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கனல்ல ஒரு குழியில போட்டு மேல வைக்க போற வச்சிடறாங்க. திரும்பவும் வீடை ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப டயர்டாகி தூங்கிடுறாங்க. இடைப்பட்ட இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்கூலை திறக்கணுங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட சாவியெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சு தன்னோட 1 வயசு பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்க போறப்போ அந்த பொண்ணை ஒரு கட்டில மேல படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்டா மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போச்சு. அதனால என்னோட பொண்ணை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம தான் அந்த பொண்ணோட 1 வயசு பொண்ணோட உடல்ல ஒரு சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கொலை பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படிங்கறத அவங்களுக்கு பிளான். ஊரை விட்டு ஓடி போயிடலாமா, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போதான் அவங்க கணவர் வீட்டில் ஒரு இடத்துல பணத்தை சேகரிச்சு வச்சிருப்பாரு. அந்த பணம் எங்க இருக்குங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரியும். சரி ஓகே, எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. பட் இந்த 1 வயசு குழந்தையோட உடலை விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதனாலதான் சூட்கேஸ்ல அந்த பொண்ணோட உடலை எடுத்துட்டு கையில பணத்தை எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அப்போ இந்த சர்ச்சை கிராஸ் பண்ணி போகும்போது சரி நம்ம இவ்வளவு கொலை பண்ணிட்டோமே, நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரேயர் மாதிரி பண்ணிட்டு போலாம் தான் உள்ள வர்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ 4 கொலையை நான் தான் பண்ணேன், என்னோட பொண்ணை மட்டும் நான் கொலை பண்ணல, அது ஆக்சிடென்ட் இவங்க சொன்னா கூட போலீஸ் அதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இப்போ இந்த 5 உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கன்ஃபெஷனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இவங்களால கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. பிகாஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு நான் சொல்லவே இல்லை, போலீஸ் என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க. அதனால இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரைமுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை
ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆயுதங்களை இவங்களோட கைரேகையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளட் சாம்பிளை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து இதுதான் கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அப்படிங்கறத ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் உறுதிப்படுத்துறாங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகள் இந்த வீட்டுக்குள்ள வச்சுதான் நடந்தது அப்படிங்கறத நிறைய ரத்த மாதிரியை சேகரிச்சு ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இவங்க கொடுத்த கன்ஃபெஷன், அதுக்கப்புறம் இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸுக்கு தெளிவா இருக்கு. பட் இந்த கேஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க கன்ஃபெஷன் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கணவர் என்ன அடிக்கடி கொடுமைப்படுத்துவாரு, அப்போ ஜாய் அப்படிங்கிற என்னோட சகோதரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிக்கடி சப்போர்ட்டுக்கு வருவாரு. ஒரு டைம் பிரச்சனைன்னு கூட்டிட்டு வந்தேன், என் கணவரை சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சுட்டு போனாரு. ரெண்டாவது டைம் பிரச்சனை வரும்போது அந்த ஜாய்ங்கிற என்னோட சகோதரர் என்னோட கணவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ போலீஸுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த 5 கொலைகளையும் இந்த லூசி மட்டும் தான் சேர்ந்து பண்ணாங்களா, இல்ல தன்னோட தங்கச்சியை கொடுமை பண்ண குற்றத்துக்காக தன்னோட தங்கச்சிக்கு உதவி பண்ணணுங்கிற நோக்கத்துல இந்த லூசியோட சகோதரர் ஜாய் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து இந்த கொலையை பண்ணாரான்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் பிரச்சனைன்னு வந்தது உண்மைதான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனேன், பட் என்னோட பிரதர் இல்லாம நான் எப்பவும் அடிக்கவே இல்லை சார், ஸோ எனக்கும் இந்த கிரைமுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறாரு. பட் ஃபாரன்சிக் தடயங்களும் அதை தான் சொல்லுது. என்னதான் போலீஸ் அவங்க சகோதரர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சா கூட அவர் இந்த கேஸ்ல லிங்க் பண்றதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லை. ஸோ ஃபைனலா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குற்றவாளி, முதன்மை குற்றவாளி லூசிங்கிற பெண்மணியை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கை பத்தி கேரளா ஃபுல்லா மக்கள் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி கேரளால ஒரு பெண் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கொலை பண்ண மாதிரி வரலாறே இல்லைங்கிறதுனால இந்த கேஸ் மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் இந்த கேஸ் எப்படி பார்க்கறாங்கன்னா, 2 வெவ்வேறு விதமா பார்க்கறாங்க. சில பேர் எப்படி பார்த்தாலும் இப்படி ஒரு கொலை பண்ணிட்டாலே பாதகி, அதுவும் பச்சை குழந்தையோட விட்டு வைக்கலைங்கிற மாதிரி மக்கள் அவங்கள ஒரு ராட்சசி மாதிரி வில்லி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கணவர் கொடுமைப்படுத்தினா அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ நம்மளுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் சில பீப்புள் சப்போர்ட் பண்ணா கூட இவங்க இன்கேஸ் அவங்க கணவரை மட்டும் கொலை பண்ணியிருந்தா மேபி அவங்க மேல கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும். பட் பச்சிலம் குழந்தை, 1 வயசு குழந்தையும் சேர்த்து மொத்தம் 5 பேரை கொலை பண்ணதுனால ஒட்டுமொத்த கேரளாவும் இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. இவங்களுக்கு சட்டத்துல கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இந்த மாதிரி தவறை இனிமேல் யாருமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி மக்கள் கிட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பலை உருவாக ஆரம்பிக்குது. ஃபைனலா இந்த வழக்கோட விசாரணை கேரள நீதிமன்றத்தில் நடக்குது. அப்போ இடுக்கியில பெரிய லெவல்ல கோர்ட் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் நடக்குது. அப்போ ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த 5 பேரையும் இந்த பெண்மணி தான் கொலை பண்ணாங்க. அதுக்குரிய மோட்டிவ் தன்னோட கணவர் மேல இந்த வெறுப்பை தீர்த்துக்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டாங்கன்னு உறுதி செய்யப்பட்டு கேரளா நீதிமன்றத்தில் இவங்க குற்றவாளின்னு சொல்லி லூசிங்கிற இந்த பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை எதிர்த்து இவங்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. ஃபைனலா இவங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டி இந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்லாம் தெரியுமே, ஆயுள் தண்டனைனா லைஃப் ஃபுல்லாக இருக்க தேவையில்லை, கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க நன்னடத்தையோட இருந்தால் அவங்களுக்கு பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பெண் பல வருடங்கள் ஜெயிலில் இருக்காங்க. நன்னடத்தையோட இருந்தாங்கன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகட்டு புறப்புலாங்கிற தன்னோட எந்த கிராமத்தில் இவங்க வாழ்ந்தாங்களோ அந்த கிராமத்துக்கு வர்றாங்க. ஸோ 5 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக இவங்களை அரட்கி மாதிரியோ ராட்சசி மாதிரியோ பார்த்த ஊர் மக்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஊர் மக்கள் யாருமே இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஏன் அவங்க குடும்ப உறவுகள் கூட இவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் போய் இருந்ததா சில டேட்டாலாம் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்தும் அவங்க வெளியில போயிட்டாங்கிறாங்க. பட் கடைசி காலத்தில் இவங்க எங்க போனாங்க, எங்க இருந்தாங்க, இப்போ வரைக்கும் இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க வயசு, அந்த வருஷம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது மேபி இவங்க இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கேரளாவில் ஜாலி ஜோசப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி பார்த்துருப்பீங்க. ஒரே குடும்பத்தில் இருக்க நிறைய பேர்த்துக்கு ஏதோ விஷம் வச்சு கொலை பண்ண வழக்கு. அந்த வழக்கை போடாத சேனலே கிடையாது. பட் நான் போட்டதில்லை. அதுதான் ஒரு பெண் ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ண ஒரு வித்தியாசமான வழக்குன்னு கேரளாவில் பரபரப்பாக பேசப்பட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த வழக்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இந்த லூசிங்கிற பெண்மணி தான் கேரளாலேயே ஒரே குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கருவறுத்து மரண தண்டனை பெற்ற முதல் பெண் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த பெண்மணி சொன்ன
சொன்ன கன்ஃபெஷனை வச்சு நான் என்ன ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த கொலை பண்ற அளவுக்கு இவ்வளவு கொடூரமா போற அளவுக்கு அவங்களுக்குரிய மோட்டிவ் என்னன்னா, தன்னோட கணவர் மேல இருக்க முழுவதுமான வெறுப்பு தான். ஆப்வியஸ்லி அவங்க கணவர் அவங்கள ஒரு ஹியூமனா கூட ட்ரீட் பண்ணலன்னு நல்லா தெரியுது. இதோ வீட்டுக்கு வந்த ஒரு வேலைக்காரி மாதிரியும், தனக்கு பிள்ளை பெத்து கொடுக்க வந்த ஒரு மிஷின் மாதிரியும், ஒரு போதைப் பொருள் மாதிரி தான் அந்த பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுமைப்படுத்துறதுனால இது இந்த மாதிரி ஒரு கொலை பண்றதெல்லாம் ஒரே இரவுல எடுக்கிற முடிவு கிடையாது. பல நாட்கள் அவங்க மனசுல இருக்க கோபமும் தாபமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் எல்லாம் சேர்ந்து தான் ஃபைனல் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க தோணுது. பட் அப்படி இருந்தாலும் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. அதுவும் இவங்க அந்த பசங்க எல்லாத்தையும் கொலை பண்ணதுங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. இந்த கிரைம் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்குமே இது சரியா வராது. ஆக்சுவலி ஒரு கிரைம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு கிரைம் பண்ணாதான் நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்போ கணவர் அப்யூஸ் பண்றான், கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கிறதுக்காக நான் கொலை பண்ண முடியுமா? இப்போ ரீசெண்டா நிமிஷா பெரிய கேஸ் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்றது சில பேர் பொய்யுங்கிறாங்க, உண்மைங்கிறாங்க. அது உண்மையினே வச்சுப்போம். இவன் பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டா அதனால அவனுக்கு நான் விஷ ஊசி போட்டு கொலை பண்ணேன், ஓவர் டோஸ் ஆயிடுச்சு இப்படின்னு சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? ஸோ முள்ளால எடுக்கலாம் அப்படிங்கிறது கிரைமுக்கு ஒத்து வராது. அப்போ என்னதான் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லை. நம்ம ஒரு ப்ராப்பரான சேனல் வழியாக தான் போகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னா, தமிழ்ல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகும்பாங்க. அதே தான் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. அது கணவனாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து விலகி போகலாம். இல்லைன்னா நம்ம போய் லீகலாக சப்போர்ட் கேட்கலாம். மேக்ஸிமம் இதான் பண்ண முடியும். பட் அதுக்காக அவன் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறான், அதுக்கு முன்னாடி நான் அவனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். பிகாஸ் ஒரு கிரைமால தான் சால்வ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குரிய பர்பஸே இருக்காது. இப்போ நம்மளுக்கு லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வருது, இதுக்கு சொல்யூஷன் அவனை எடுத்துட்டு போறேன், அதை வச்சு நான் அந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முயற்சி பண்றேன். அப்போ அந்த ப்ராப்ளம் தீர்ந்தாதான் அது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டு போற சொல்யூஷன் இன்னொரு 4 ப்ராப்ளத்தை எனக்கு கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது சொல்யூஷனே கிடையாது. இது நாங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எங்கள் டேர்மில் சொல்லுவோம், ஒரு டிஃபெக்ட் வந்திருக்கும் எங்கள் ப்ராடக்ட்டில், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போய் சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 இடத்துல இன்னொரு டிஃபெக்டை கொடுக்கும். ஸோ இது மாதிரி இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷனாக இருக்க முடியாது. அப்போ ஒரு கிரைம் இன்னொரு கிரைமுக்கு சரியான தீர்வாகுமா கேட்டால் ஆகாது. இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கோங்க, அவன் கணவர் பண்ண தப்பு தான், அப்யூஸ் பண்ணது, கொடுமை பண்ணது எல்லாம் தப்பு தான். அதுக்காக இவங்க பண்ணது கரெக்டா? அதுவும் தப்பு தான். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒன்று இப்படிப்பட்ட புருஷன் வேணான்னு கோச்சிட்டு போயிருக்கணும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு கொடுமைப்படுத்துறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். பட் அந்த பொண்ணோட ஃப்ரஸ்ட்ரேஷனை இந்த மாதிரி இன்னொரு கிரைம்ல போய் காமிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதுவும் அந்த குழந்தைகளை கொலை பண்ணுறதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, அவங்க நினைச்சது சால்வ் ஆயிடுச்சா? ஓகே, இவன் அப்யூஸ் பண்ணா, இவனை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்க, இப்போ அவங்க வாழ்க்கையே போச்சு. ஒரு செகண்ட் பாருங்க, அவங்களோட 2 குழந்தையும் போய், வாழ்க்கை போய், சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இதே மாதிரி தான் நேற்று ஒரு கேஸ் போட்டேன். ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுது, அதுக்கப்புறம் லவ்வரை போய் சேர்றதுக்காக அடுத்த 2 வாரத்திலே கணவரை அந்த லவ்வரை வச்சு போட்டு தள்ளுது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேரும் போய் கடைசி வரைக்கும் ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டியதான். இதுதான். ஸோ ஒரு கிரைம் அப்படிங்கிறத ஒரு கிரைமால தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். கண்டிப்பா அது என்னைக்குமே ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்காது. ஸோ லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ப்ராப்பரான சேனலில் போய் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முயற்சி பண்ணுங்க. எதுவுமே ஒர்க் ஆகலையா, அப்படி ஒதுங்கி போங்க, அதுதான் பெட்டர். கிரைம்ல போய் யாராவது ஏதாவது பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.